Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு 3 விதமான ஜூசஸ். இந்த 3 விதமான ஜூசஸும் நம்ம ஜூஸ் ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியான அதே நேரத்துல ஹெல்தியான ஜூசஸ். இப்போ இந்த ஜூசஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். பனானா கிரேப் ஜூஸ்க்கு கிரேப்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா முத நாளே இந்த மாதிரி தண்ணியில ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு லெமன் புழிஞ்சு அதை நைட்டு ஃபுல்லாக அந்த தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் அதை சாதாரண தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி கழுவி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. முக்கியமாக கிரேப்ஸை இந்த மாதிரி கழுவியே யூஸ் பண்ணுங்கள். முதல்ல பனானா கிரேப் ஜூஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு நாட்டு வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தேன், இதை ரெண்டையும் பிளெண்டரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம ஏற்கனவே மஞ்சள், உப்பு, லெமன் தண்ணியில் ஊற வச்ச கிரேப்ஸை நல்லா கழுவி அதையும் பிளெண்டரில் போட்டு ஒரு பேஸ்ட் ஆக்கி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்தாச்சு. இப்போ இந்த ஜூஸை ஏற்கனவே நம்ம எடுத்து வச்ச பனானா ஜூஸ் மேல கலக்க போறோம். இப்போ இது ரெண்டையும் ஒண்ணா கலந்ததுக்கு அப்புறமா உள்ள ஜூஸ் இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சுவையான ஜூஸ், இந்த பனானா கிரேப் ஜூஸ். அடுத்ததா நம்ம பார்க்க போறது கேரட் கோகனட் மில்க் ஜூஸ். அதுக்கு தேவையானது கேரட், கோகனட், நாட்டு சக்கரை, 2 ஏலக்காய். இது எல்லாத்தையும் பிளெண்டரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி அந்த ஜூஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியாக அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க. இதுதான் கேரட் கோகனட் மில்க் ஜூஸ். ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான ஜூஸ். மூணாவதா அத்திப்பழம். அதோட மேல உள்ள ஸ்கின்னை இந்த மாதிரி பீல் பண்ணி வச்சுக்கோங்க. இளநீர், நம்ம கடையில் இளநீர் வாங்குவோம் இல்லையா, அந்த இளநீர் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து பிளெண்டரில் போட்டு தேன் கலந்து நம்ம ஜூஸாக எடுக்க போகிறோம். இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தேவையில்லை, அப்படியே குடிக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான ஜூஸ் இது. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இப்போ இந்த ஜூஸஸை எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நீங்களும் இந்த ஜூஸஸை கண்டிப்பாக வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.